அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல நமக்கு சில கஷ்டங்கள் துன்பங்கள் வரக்கூடிய நேரத்துல அதை விட எது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னா, நம்மை இந்த நிலைமையில நம்ம கஷ்டப்படுறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அந்த அயோக்கியர்கள் அநியாயக்காரர்களா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்துல நமக்குள்ள ஒரு வலி வரும். சில நேரங்கள் இறைவன் மேல கூட கோவம் வரும். நம்மளை இந்த நிலைமையில ஆக்கிய அந்த பாவிகள் சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றக்கூடிய நேரத்துல பக்தி ஆயிடக்கூடாது. நம்ம கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்த பொழுது தொழுது கொண்டிருந்த நேரத்துல அவங்கள எப்படிப்பட்ட ஒரு துன்பத்துக்கு உள்ளாக்குன அபூஜஹல், அபூலஹப் போன்றவர்கள்லாம் சிரிச்சாங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அவல நிலைமையை பார்த்து. எல்லாம் என்ன பண்ணா, அவர்களை ஆட விட்டுட்டு பத்ர் போர்க்காலத்திலே அத்தனை பேரும் வேறற்ற மரங்களாக சாய்க்கப்பட்டார்கள். இன்றைக்கு நமக்கு அநியாயம் செய்து மிகப்பெரிய துரோகம் செய்த பாவிகள் அவங்க சந்தோஷமா இருந்தாலும் அற்ப உலகம் அல்லாவிடத்திலே கையேந்துரம் என்று சொன்னார். எப்பேற்பட்ட தொழுகையாளி கூட நடித்தாலும் சரி, குரானை ஓதினாலும் சரி, மார்க்கத்தை சொன்னாலும் மறுமையிலே அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கான அந்த கூலியை நிச்சயமா கொடுப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம். எல்லாமே சந்தோஷமா இருக்கட்டும். நம்முடைய ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு துன்பமும் அந்த அக்கிரமக்காரர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தண்டனை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அதே போல பாவிகளை விட்டு வைக்க மாட்டான்ற அந்த எண்ணத்தில் இருந்து அப்படி சொன்னால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அனல், கோபம் இதெல்லாமே நமக்கு மறுமையில் நன்மையா தரப்போறான். இவ்வளவு சந்தோஷமா இருக்கட்டும், ஜாலியா இருக்கட்டும், பெரும்புகளோடு இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. எல்லாம் நமக்கு மறுமையில நன்மை தருவான் என்ற அந்த எண்ணத்திலே வாழ்ந்து சொன்னார். நிச்சயமாக ஒரு சிறந்த வாழ்க்கை அமையும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.